உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு முடிஞ்சு போன ஒரு சம்பவம் ரிலேட்டடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையை ரிலேட்டடாவே நம்ம யோசிச்சுக்கிட்டு என்னை எப்படி அவங்க அப்படி திட்டலாம், நான் இப்படி சொன்னது தப்பா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அதை பத்தியே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தாட்ஸ், அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால நம்மளுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் கிடையாது. பிகாஸ் அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. கான் இஸ் கான். அதை நம்மளால மாத்த முடியாது இல்லைங்களா? மேக்சிமம் நம்ம சாரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம்னா நம்ம போய் அவங்க கிட்ட சாரி கேட்கலாம். இல்ல அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அவங்கள மன்னிச்சு மூவ் ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதுதான். நம்ம முடிஞ்சு போன விஷயத்த பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறனால நம்ம பிரெயினை நம்ம மறுபடியும் கிளட்டர் தான் பண்றோமே தவிர பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஸோ முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி அதையே நம்ம மனசுல அசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும்.